know what the church needs? சபை என்றால் என்ன தெரியுமா? The spirit of Elijah, எலியாவின் ஆவியுடைய சபை. spirit of John the Baptist, யோவான் ஸ்நானனுடைய ஆவி இருக்கக்கூடிய இடம். that preaches repentance, அது மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறது. to bring the fathers and children back to each other, அது தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக கொண்டு வருகிறது. to make fathers and children friends with each other, தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் அவர்கள் நண்பர்களாக மாற்றுகிறது. that also we saw in Noah's time. அதையும் நோவாவின் காலத்திலே பார்த்தோம். Noah and his 3 children were friends. நோவாவும் அவருடைய 3 மகன்களும் நண்பர்களாக இருந்தார்கள். Lot did not have any relationship with his daughters or sons-in-law. ஆனால் லோத்துக்கோ தன்னுடைய மகள்களிடத்திலோ அல்லது மருமக்கள்மார்களிடத்திலோ அவனுக்கு உறவே இல்லாமல் இருந்தது. He was busy with his business making money. அவன் பணத்தை சம்பாதிக்கிற தொழிலிலேயே அவன் எப்பொழுதுமாய் கண்ணோக்கமாய் இருந்தான். That's why he had no relationship with his children. ஆகவே தான் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் உறவு முறிந்து விட்டது. And there are believers today who are so busy with their business making money, they have no relationship with their children. இன்றைக்கும் கூட अनेक விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவழித்து தங்களுடைய பிள்ளைகளோடு கூட உறவு இல்லாமல் இருக்கிறார்கள். I have often said in my own church, என்னுடைய சொந்த சபையிலே இப்படி சொல்லி இருக்கிறேன். supposing you as a father are very busy doing something very important work, your business or something at your table, தகப்பனாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய மேஜையிலே உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தொழிலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். and your 3-year-old son comes with a broken toy, அங்கே 3 வயது பையன் தன்னுடைய பொம்மை விளையாட்டு பொம்மை கார் உடைந்து விட்டது என்று சொல்லி வருகிறான். Daddy, can you please fix this? அப்பா இதை ஒட்டி தருவீர்களா, உடைந்து விட்டது என்று கேட்கிறான். And most fathers will say, get away from here, come later, I've got very important work here. இந்த இடத்தை விட்டு போப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, அப்பாவை தொந்தரவு செய்யாத, டாடியை தொந்தரவு செய்யாத என்று சொல்வார்கள். Cries and goes away. அந்த குழந்தை அழுது போய் விடுகிறது. When that child is 18 years old, அந்த பிள்ளைக்கு 18 வயதாகும் பொழுது, and the father wants to talk to him, அப்பா அவனிடத்திலே பேச முற்படும் பொழுது, he will say, அவன் சொல்லுவான், Dad, you had no time for me when I was 3 years old. அப்பா நான் எனக்கு 3 வயதா இருக்கும் பொழுது எனக்கு நேரம் செய்ய செலவு செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை. Busy making money. நீங்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே நீங்கள் திளைத்திருந்தீர்கள். I have no interest in talking to you now. இப்பொழுது உங்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுவான். You are reaping what you sow. நீ எதை விதைத்தாயோ அதை அறுத்துக் கொண்டிருக்கிறாய். You had no time for him when he is small. He has no time for you when you're old. அவன் சிறியவனாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவனிடத்திலே நேரம் செலவு செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவனுக்கு உங்களிடத்தில் நேரம் செய்ய நேரத்தை செலவு செய்ய மனதில்லை. I tell fathers, ஆகவே தான் நான் பெற்றோர்களிடம் சொல்கிறேன், book, it doesn't matter if you don't make so much money. அவ்வளவு பணம் சம்பாதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த வேலையை முடிவிடுங்கள். Go and sit down with that boy and fix that toy for him. அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த உடைந்த பொம்மையை நீங்கள் சரி செய்து கொடுங்கள். Is that a spiritual thing to do? இது செய்வது ஆவிக்குரிய காரியமா? That is the most spiritual thing for a father to do. ஒரு தகப்பன் செய்யக்கூடிய மிகுந்த ஆவிக்குரிய காரியம் இதுதான். That is what the spirit of Elijah will preach in the church. இதுதான் எலியாவின் ஆவி சபையிலே பிரசங்கிக்கும். Bringing the hearts of the fathers to the children. பிள்ளைகளை பெற்றோரிடத்திலே கொண்டு வரக்கூடியதான ஆவி. It says it has to start with the fathers. முதலாவது பிதாக்களிடத்திலே அது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The older people, வயதானவர்கள் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். When God and man had a problem, it was God who took the first step to come to man. மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது தேவன் தான் முதல் படி எடுத்து வைத்து மனிதனை தேடி வந்தார். Fathers have to take the first step to go to the children. ஆகவே பிள்ளைகளிடத்திலே போவதற்கு தகப்பன்மார் தான் முதலாவது அடி எடுத்து வைக்க வேண்டும். And the second thing that has to be emphasized by the church in the last days, கடைசி நாட்களிலே சபையானது வலியுறுத்தி கூற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், it says here in Luke 1:17, லூக்கா 1:17 வசனத்திலே பார்க்கிறோம், first of all to turn the hearts of the fathers back to the children. முதலாவதாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலே திருப்புகிற ஆவி. And the second, இரண்டாவதாக to turn the attitude of disobedient believers to the attitude of the righteous. கீழ்ப்படியாமின் ஆவியுள்ள மனப்பான்மையுள்ள விசுவாசியை நீதியுள்ள ஆவிக்கு திருப்புவது. There are a lot of believers in the church today who have got a disobedient attitude. இன்றைக்கு अनेक விசுவாசிகளுக்கு கீழ்ப்படியாமையின் மனப்பான்மை இருக்கிறது. Ephesians 4:31 says put away all anger. எபேசியர் 4:31 சொல்லுகிறது எல்லா விதமான கோபத்தையும் நீக்கி விடுங்கள் என்று. Put away all anger. எல்லா கோபத்தையும் சகல விதமான கோபத்தையும் நீக்கி விடுங்கள். Believers are disobedient to that. இன்றைக்கு விசுவாசிகள் இதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். Ephesians 4:31 same verse says put away all bitterness. எல்லா விதமான கசப்பையும் நீக்கி விடுங்கள் என்று எபேசியர் 4:31 சொல்லுகிறது. Believers are disobedient to that. விசுவாசிகள் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். The same verse says put away all backbiting. அதே வசனம் சொல்லுகிறது எல்லா விதமான தூஷணத்தையும் நீங்கள் நீக்கி விடுங்கள். Speaking evil of other people. மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசக்கூடிய Believers are disobedient to that. விசுவாசிகள் எதற்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். I can in 5 minutes give you 100 commandments in the New Testament that disbelievers are disobedient to. 5 நிமிடத்திலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஆனால் விசுவாசிகள் கீழ்ப்படியாத 100 கட்டளைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். I have moved around every
every denomination in Protestant Christianity. இன்றைக்கு இருக்கிற புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்திலே கிட்டத்தட்ட எல்லா சபை பிரிவுகளுக்கும் நான் சென்று பிரசங்கித்திருக்கிறேன். I have preached in most of them. அவைகளில் அநேக சபைகளிலே And I have பிரசங்கித்திருக்கிறேன். seen the condition. நான் அந்த சபையினுடைய நிலையை பார்த்திருக்கிறேன். There's disobedience in the church. சபையிலே கீழ்ப்படியாமை ஆவி இருக்கிறது. They don't forgive one another. ஒருவரையொருவர் மன்னிப்பதில்லை. They don't put away what God tells them to put away. நீக்கி விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீக்குவதில்லை. They don't do what God tells them to do. தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்வதற்கு மனதில்லை. Jesus said in Matthew 28 verse 20, மத்தேயு 28:20 இயேசு சொன்னார், after you make disciples and baptize them, நீங்கள் சகல ஜாதியாரும் சிஷ்யராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். what is the next thing you must do? அடுத்த காரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What is the next thing you must do until Jesus comes? இயேசு வரும் வரை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? Teach them to do every single thing I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். Matthew 28 verse 20, you read it. மத்தேயு 28:20 நீங்களே வாசித்து And பாருங்கள். Jesus said, இயேசு சொன்னார், if you do that, இதை நீங்கள் செய்வீர்களானால், if you do that, இதை நீங்கள் செய்வீர்களானால், teach people to do everything I commanded you, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஜனங்கள் கைக்கொள்ளும்படியாக போதிப்பீர்களானால், then I will be with you always unto the end of the age. அப்பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You go to some homes, you see a verse on the wall, lo, I am with you always unto the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான வசனங்கள் அநேக வீடுகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும். I say good, but that's only half a verse. அது நல்ல வசனம் தான், ஆனால் அது பாதி வசனம். To whom is that promise given? அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? You read Matthew 28 verse 20. மத்தேயு 28:20 வாசித்து பாருங்கள். Go and make disciples, நீங்கள் போய் சகல ஜாதியாரும் baptize சிஷ்யராக்குங்கள், them, ஞானஸ்நானம் கொடுங்கள், teach them to do every single thing I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And then that verse is true. Lo, I am with you always to the end of the world. அதற்கு பிறகு அங்கு சொல்லப்பட்ட வசனம் உண்மையானது. இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட Otherwise இருப்பேன். the Lord is not with you. Who said he is with you? இல்லாவிட்டால் தேவன் உங்களோடு கூட இல்லை. யார் சொல்றது உங்களோடு கூட இருக்கிறேன் என்று? Did the Lord say, even if you don't do that, I'll still be with you? இதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. And that is why you find so many believers discouraged. ஆகவே தான் அநேக விசுவாசிகள் சோர்வடைந்து How காணப்படுகிறார்கள். can you be discouraged when Jesus is with you? இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி சோர்வடைய முடியும்? That proves that Jesus is not with you. இயேசு உங்களோடு கூட இல்லை என்பதை தான் இது நிரூபிக்கிறது. Do you know what is the mark of the presence of the Lord? தேவனுடைய சமூகத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? We read Psalm 16 verse 11. சங்கீதம் 16:11 வாசித்து பாருங்கள். In God's presence is fullness of joy. கர்த்தருடைய சமூகத்திலே முழுமையான ஆனந்தம் உண்டு. That is one mark of God's presence. தேவனுடைய சமூகத்தின் அடையாளம் இது ஒன்று. If the Lord is with me, தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் I won't have little bit of joy, it will be fullness of joy. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, சந்தோஷத்தின் நிறைவு காணப்படும். When I am discouraged, நான் சோர்வடையும் பொழுது I know the Lord is not with me. தேவன் என்னோடு கூட இல்லை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். Not that he has forsaken me, அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அல்ல, I have forsaken him. நான் அவரை விட்டு விட்டேன். That is why I am discouraged. ஆகவே தான் நான் சோர்வடைகிறேன். I discovered this truth about 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை நான் And I கண்டுபிடித்தேன். said, Lord, I want to be in your presence all the time. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். Let me give you my testimony. என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு For சொல்லுகிறேன். more than 25 years, 25 ஆண்டுகளுக்கும் I அதிகமாக have never been discouraged. நான் சோர்வடைந்ததே இல்லை. I don't believe I will ever be discouraged till Jesus comes. இயேசு வருவரை நான் சோர்வடைவேன் என்று கூட நான் எண்ணுவதில்லை. It's not because I don't have problems. எனக்கு பிரச்சனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. When you serve the Lord, all types of people cause you problems. தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது எல்லா விதமான ஜனங்களும் பிரச்சனைகளை கொடுப்பார்கள். The devil has targeted me and my family for 30 years. 30 ஆண்டுகளாக நானும் என்னுடைய குடும்பமும் சாத்தானுக்கு லக்காக இருந்திருக்கிறோம். All types of people, believers and everybody has attacked me. விசுவாசிகள் இன்னும் எத்தனையோ விதமான மக்கள் என்னை தாக்கி But இருக்கிறார்கள். I am not discouraged. ஆனால் நான் சோர்ந்து போகவே Because இல்லை. the Lord is with me. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட And இருக்கிறார். in his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்திலே சந்தோஷத்தின் நிறைவு இருக்கிறது. That's how you know whether the Lord is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இப்படித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். I decided 30 years ago 30 ஆண்டுகள் முன்பதாக நான் that I would தீர்மானித்தேன். spend all my life doing what Jesus told me. இயேசு எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் செய்தே என்னுடைய வாழ்வை நான் கழிப்பேன். Not making converts but making disciples. ஏதோ மதம் மாற்றுகிறவர்களை அல்ல, ஆனால் சீஷர்களை உண்டாக்குவேன். I am not interested in converts. நான் மனம் திரும்புகிறவர்களை உண்டாக்குகிறதிலே எனக்கு விருப்பம் I இல்லை. want to make people who are disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரை உண்டாக்க முடியாது நான் விரும்புகிறேன். I know that 11 disciples turned the world upside down. 11 சீஷர்கள் இந்த உலகத்தையே தலையீடாக மாற்றினார்கள் என்று அறிவேன். 11,000, 11 lakh believers like
Lot will accomplish nothing. லோத்தை போல 11 லட்சம் விசுவாசிகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றையும் சாதிக்க God மாட்டார்கள். is looking for disciples. தேவன் சீஷர்கள் இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். He said believers are like salt. விசுவாசிகள் உப்பை போல இருக்கிறார்கள். If the salt has lost its taste, உப்பானது சாரமற்று போனால், தன்னை ருசி இழந்து போனால், a whole bucket of salt will not change the taste of your curry. அந்த முழு பக்கெட் உப்பை கொட்டினாலும் கூட உங்கள் சாப்பாட்டிற்கு அந்த உப்பு ஏறாது. If the salt is strong, ஆனால் அந்த உப்பு சாரமுள்ளதா இருந்தால் 1 teaspoon will change the taste of a whole bowl of curry. ஒரு தேக்கரண்டி, ஒரு ஸ்பூன் உப்பை நீங்கள் போட்டால் அந்த கூட்டினுடைய ருசியே மாறிவிடும். That is how Jesus said, you are the light of the world, you are the salt of the earth. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு அப்படித்தான் சொன்னார். You don't need much, you don't need many disciples, just a few. நிறைய சீஷர்கள் தேவையில்லை, கொஞ்சம் சீஷர்கள் இருந்தாலே போதும். He said you are the light of the world. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். See how much one bulb here can do. இங்க இருக்கிற அந்த ஒரு விளக்கு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறது You don't பாருங்கள். need 10,000 bulbs. 10,000 விளக்குகள் If it தேவையில்லை. is a powerful bulb, it lights up the whole room. ஒரு பிரகாசமுள்ள விளக்கு இருந்தால் முழு அறையை வெளிச்சமாக்கும். Every believer was supposed to be like that. ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி தான் இருக்க வேண்டும். So full of holiness that பரிசுத்தத்தினாலே நிறைந்து he stands out in the darkness of the world. அவன் இந்த உலகத்தின் இருளிலே நிற்கும் பொழுது வெளிச்சமாய் இருக்கிறான். The joy of the Lord is the mark of God's presence with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதற்கு அடையாளம் சந்தோஷம். A second mark that God is with you தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது அடையாளம் is in the same Psalm, Psalm 16 verse 8. சங்கீதம் 16:8 காணப்படுகிறது. Because he is at my right hand, I will not be shaken. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. That is what I have taken for myself. இதைத்தான் எனக்கென்று நான் எடுத்திருக்கிறேன். I can know the Lord is with me by the fact that I never get discouraged. நான் சோர்வடையாமல் இருக்கிறபடினாலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள That I முடியும். am never in a bad mood morning, noon or night or middle of the night. காலையிலயோ மத்தியானமோ சாயந்திரமோ நடுராத்திரியோ ஒரு காலம் எனக்கு நான் மூட் அவுட்டே ஆக மாட்டேன். I am always in a good mood because the Lord is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் சந்தோஷமான மூடிலே இருப்பேன். If I am in a bad mood, it means the Lord is gone. எனக்கு மூட் அவுட் ஆகிவிட்டால் தேவன் என்னை விட்டு போய் விட்டார் If என்று I am அர்த்தம். discouraged, it means the Lord is gone. நான் சோர்வடைந்து விட்டேன் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இல்லை என்று அர்த்தம். Not the Lord is gone, I have gone away from the Lord. தேவன் என்னை விட்டு போய் விட்டார் என்று அர்த்தம் இல்ல, நான் தேவனை விட்டு போய் The Lord is விட்டேன். always there. தேவன் அங்கேதான் எப்பொழுதும் I இருக்கிறார். can leave him and go away. நான் அவரை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போய் விடலாம். I can go running after money or honor or something like that, then I lose my joy. கணத்தை தேடி நான் ஓடிவிடலாம், பணத்தை தேடி ஓடிவிடலாம். அப்படி இருக்கும் பொழுது And நான் then சந்தோஷத்தை இழந்து விடுவேன். I will be shaken. இரண்டாவது காரியம், நான் அசைக்கப்பட்டு That விடுவேன். means I hear news and some bad news and I get shaken. சில கெட்ட செய்திகளை கேட்ட உடனே ஆடி போய் விடுகிறேன். The Bible says that a righteous man, even if he hears bad news, will not be shaken. ஒரு நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் கூட அசைக்கப்படுவதில்லை. No matter what he hears. அவன் என்ன செய்தியை கேட்டாலும் சரி. Let me read to you. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 112 சங்கீதம் 112 verse 6 and 7. 6-7 வசனங்கள். He will never be shaken. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். Verse 7, he will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படவே மாட்டான். Listen to this. கவனித்து கேளுங்கள். A righteous man, verse 1, who fears the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான், ஒன்றாம் வசனம், who greatly delights in obeying his commandments. அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். Verse 6, he will never be shaken. ஆறாம் வசனம், அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். He will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படவே மாட்டான். Even his children, verse 2, will be mighty on the earth. இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம், அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். Don't you want to be like that? நீங்கள் அப்படி இருக்க விரும்பவில்லையா? Or do you just want to be a rich man with a big bank account? அல்லது வங்கியிலே எனக்கு நிறைய பணம் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஐஸ்வர்யனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Driving a big car and having a big house? பெரிய கார் ஓட்ட வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும். I'm not against all those things. இவைகளுக்கு நான் விரோதமானவன் அல்ல. I'm just telling you these are the important things. ஆனால் இவைகள் தான் முக்கியமானவைகள். எவைகள் என்று தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Those are all secondary. அவைகள் எல்லாம் இரண்டாம் Whether தரமானது. you ride a cycle or a car or a scooter makes no difference. நீங்கள் சைக்கிள் ஓட்டினால் என்ன, கார் ஓட்டினால் என்ன, ஸ்கூட்டர் ஓட்டினால் என்ன, அது ஒரு வித்தியாசம் அல்ல. Seek to be a person who will never be shaken. ஒரு காலம் அசைக்கப்படாத மனிதனாய் இருப்பேன் என்று நீங்கள் Who நாடுங்கள். will never be afraid of bad news. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால ஒரு காலம் பயப்பட மாட்டேன் என்று Like சொல்லுங்கள். because it says in verse 7, his heart is steadfast, trusting in the Almighty God. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். His enemies will be defeated. அவனுடைய சத்துருக்கள் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். That is the mark of God's presence with us. நம்மோடு தேவனுடைய சமூகம் இருப்பதற்கு இதுதான் அடையாளம். Teach them to do all that I have commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் And பண்ணுங்கள். lo, I am with you always to the end of the age. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.